அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உந்த அபிஷேகத்தா நீனை நிரப்புமையா. சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றுமையா. இயேசு எங்கள் மாறிட வேண்டுமையா. சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றுமையா. இயேசு எங்கள் மாறிட வேண்டுமையா. சுத்த ஆவியா என்னை நிரப்புமையா. சுத்த ஆவியா என்னை நிரப்புமையா. சுகமாய் நான் வாழமையா. சொல்லுங்க பார்க்கலாம். சுகமாய் நான். நீ சுகமா வாழணுமானா அபிஷேகம் தேவை. அபிஷேகமில்லாத அபிஷேகம் இருந்தா அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். அபிஷேகம் இல்லைன்னா சமாதானம் இருக்காது. நிரப்புமை. சொல்லுங்க கண்களை மூடி. அபிஷேகமில்லாத ஆமே. அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. அபிஷேக வாழ்க்கை மாற்றிடவே அபிஷேக நாதரே மாறுமையா. வாழ்க்கை மாறணுமானா அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவே மாறிடவே மாறுமையா. உன்னதத்தினாவி ஊற்றுமையா. உன்னதத்தினாவி ஊற்றுமையா. உமக்காய் நான் எத்தனை சொல்ல முடியும். அபிஷேகத்தை தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக நிக்காதபடிக்கு ஓடவு கூட சொல்லுப்பாங்களாமே. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உங்கள் அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. அபிஷேகம் அபிஷேகம் இல்லாத அனலம் என்று குளிரும் என்று உனக்கு தான் கத்த சொல்லுகிறார். அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. அனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா. அனலோடு ஆராதனை செய்யணுமையா. என்ன சொல்ல முடியும். அனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா. நாங்க அனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆர்ப்பரித்து உண்மை நான் ஆராதிக்க. ஆர்ப்பரித்து அந்த அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் கர்த்தர் ஆர்ப்பரிக்க செய்கிறவர். ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. அபிஷேகம் அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. அபிஷேகத்தா அபிஷேகம் உன் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு எல்லாம் கண்டித்து உணர்த்தும். அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. அபிஷேக வாழ்க்கை மாற்றிடவே அபிஷேக நான் மாறுமை சொல்ல பார்க்கலாம். வாங்கய்யா. அபிஷேக வாழ்க்கை மாறி என் வாழ்க்கையை மாற்றுற எனக்கு நீங்க தேவை சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் வாழ்க்கை மாற்றிருக்கிறாரே. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா. ஆண்டவரே பரலோகத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க எங்களுக்குள்ள. ஒரு மணி ஊற்றுங்க ராஜா. மேல் வீட்டை ஊற்று போறதுல உமக்காக உமக்காய் நானும் வாழ்மையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உந்த அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு பலப்படுத்தும். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிறவர். ஐயா சுட்டெரிக்கும் ஆவியை
உணர்த்துகிறது. அந்த அபிஷேகதா உன்னை கண்டித்து உணர்த்துகிறது. அந்த அபிஷேகதா கர்த்தர் உன்னை நிக்க வைக்கிறார். உயர்த்தின் பாதையில நீ நிக்கப்படும் பொழுது அந்த அபிஷேகம் பாதுகாக்கிறது. அபிஷேகத்தா ஏனே நிரப்புமையா, அனலோமி நீ குளிரோமி நீ வேதாமையா, நாங்கள் அனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆமே அனலோமி நீ குளிரோமி நீ வேதாமையா, நாங்கள் அனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்க, நீ ஆர்ப்பரித்து ஆராதிக்கணுமாடா. கர்த்தருடைய அபிஷேகம் உடம்பில் இருக்கும். ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையாவே. அபிஷேகமேலாத ஆராதனை வேணும். எல்லா விதமான கர்த்தர் நாளில் கூட இந்த ஆசீர்வாதமான உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் இறக்கப்படும் பொழுது, இந்த நாளில் கூட கர்த்தர் அறியாத காரியங்களே தெரியாத காரியங்களே கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவன், கர்த்தர் வாழ்க்கையில மாற்றுகிறவர். அபிஷேகம் அபிஷேகமேலாத ஆராதனை வேடா நிரப்புமையா, அனலோ மீந்தி குளிரோ மீந்தி வேதாமையா, நாங்கள் அனலோடு ஆண்டவர் ஆராதிக்கலாமே. அனலோ மீந்தி குளிரோ மீந்தி வேதாமையா, உம்மை அனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்க தாவீது ராஜா கர்த்தருடைய அபிஷேகத்தை இருந்தபடினாலதா அவர் ஆர்ப்பரித்து பாடினார். இந்த வேளையில கூட கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கும் பொழுது நீ ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிச்சு பாடுவாயா. ஆராதிக்க அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேணாமே. அபிஷேகம் இந்த சுட்டரிக்கிற இந்த மத்தியான வேலையில கூட எல்லா சங்கார தூதர்கள் இயேசுவின் நாமத்தை இரவில் பயங்கரத்துக்கும் பகலிப்புற கம்பிருக்கும் ஈழுபட குளறிக்கும் மதியப்பாய சங்கரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். அபிஷேகமே ஆண்டவரே எனக்குள்ள சுயங்கள் சாகணும், எனக்குள்ள சுயங்கள் சாக சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தா ஏனே நிரப்புமையா, சுட்டெரிக்குமாரியே ஊற்றுமையா, சுயங்கள் மறிக்க வேணும், சுயங்கள் சாகணும். தெரிக்குமாரி ஊற்றுமையா, சுயங்கள் மாறிட வேணுமையா, சுத்த ஆவியாலே நிரப்புமையா. ஆண்டவரே சின்ன பிள்ளை முதற்கு முதியவர் வரைக்கும் நீ நிரப்பப்படும்படியாக சுகமாய் நானும் வாழமை, சுகமா வாழமை அபிஷேகம் வேணும். வாழமை அபே அபிஷேகமே ஆராதனை வேணமையா. ஆண்டவரே அப்பா தாங்கள் செய்கிறது அறியாம செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ உணர்த்தப்படும்படியாக ஆராதனை வேணமையா. அபிஷேகத்தா நிரப்புமையா, அபிஷேக வாழ்க்கை மாறிடவே அபிஷேக நாதரை பாருமையா. சொல்லுங்க வாங்கய்யா, எனக்குள் வாங்க, எனக்குள் வாங்க. கர்த்தருடைய அபிஷேகம் அடைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட கிளைகளை மாற்றக்கூடியது. எல்லா கர்மத்தையும் கர்த்தர் உருவாக்குறவர். செத்து போன ஆவிகளை செத்து போன உடலை கர்த்தர் நிருப கொண்டு வந்தாரு. கர்த்தர் லாசருவை உயிரை எழுப்பின தேவன். இந்த மத்தியான வேளையில கூட கர்த்தர் உங்களுக்காகவே அந்த அபிஷேகத்தை கொடுத்து நிற்கிறார். உனக்குள்ள ஒரு அபிஷேகம் அது லேசான அபிஷேகம் கிடையாது. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் கண்டித்து உணர்த்துவது, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் அன்புடன் நடத்துவது, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் உனக்குள்ள ஒரு செயல்கள் சாகரம், உனக்குள்ள ஒரு அபிஷேகம் பெருமைக்கு வெளியில போடு, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் தாழ்மையை கற்றுக் கொடுக்கும். அபிஷேகமே ஆராதனை வேணமையா, நிரப்புமையா, அனலோ மீந்தி குளிரோ மீந்தி வேணாமையா, நாங்கள் அனலோடு ஆராதனை செய்யணுமையா. அனலோ மீந்தி குளிரோ மீந்தி வேணாமையா செய்யணுமையா. ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்க ஆர்ப்பரிப்பு
லைவ்ல பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ, கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு கூட நீங்க வலது கையை பலவீனத்தை வச்சு பாருங்க. பிள்ளை இல்லாதவங்க உங்களோட வலது கையை அந்த கர்ப்பத்து மேல வைங்க, அந்த வயிற்று மேல வைங்க. விசுவாசத்தோடு கூட வயிற்று மேல கை வைத்து ஆண்டவரே இந்த கர்ப்பத்தை நீங்க தொடுங்க ராஜா, இந்த கர்ப்பத்தை நீ ஆசீர்வதிங்க. ஒரு அபிஷேகத்தினால இந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா கேன்சர் வியாதியிலிருந்து அந்த சுகத்தை கொடுங்க ராஜா. எல்லா தைராய்டு பிரச்சனைகள், எல்லா சுகர் பிரச்சனைகள், எல்லா குடும்பத்துல பிரிவினைகள், கணவன் மனைவில சண்டை, கணவனுக்குள்ள பிரிவினைகள், பிள்ளைகள் தாய்க்குள்ள பிரிவினைகள் எல்லாம் ஏசு எடுத்து போடுங்க. உற்றா உன சொந்தத்துல பிரிவினைகள் எல்லாம் ஏசு எடுத்து போடுங்க ராஜா. எங்களுக்கு ஒரு மணி கூட சொல்ல பார்க்கலாமே. அபிஷேகமேலாத நீரீடமை அபிஷேகம் ஆராதனை அபிஷேக வாழ்க்கை மாற்றிடவே அபிஷேக. அப்பா நீங்க வாங்க சொல்லுங்க, கூப்பிடுங்க. எலியா கர்மேல் பர்வதத்தில் நின்று கூப்பிடப்படுவது பரிசுத்த ஆவியானவர் அவர் அக்கினியாக வந்தாரே. பார்வையா உன்னதத்தினாவே ஊற்றுமையாமே, உன்னதத்தினாவே ஊற்றுமையா. உமக்காய் நான் வாழ்மையா. அபிஷேக ஆராதனை வேணும் உதன அபிஷேகத்தா என்னை நிரப்புமையாமே. அபிஷேக வெள்ளாத ஆராதனை வேணும் உதன அபிஷேகத்தா என்னை நிரப்புமையாமே. அபிஷேக வெள்ளா மேல் விட்டு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். உன் மேல கர்த்தர் மகிமை இறங்கும்படியாக விசுவாசத்தோடு கூட கர்த்தாவை இறங்க சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒழிய விடமாட சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிங்க. அபிஷேக வெள்ளாத ஆராதனை இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய மாசத்துல கர்த்தர் மகிமை அப்பா பிள்ளைகளை இறங்கும்படியாக, பிள்ளைகள் இறங்கப்படும்படியாக. நீங்க தான் அம்மா ராஜா, நீங்க தான் அப்பா ராஜா. இந்த மகளுக்கு நீங்க இருங்க ராஜா, இந்த பிள்ளை வழிநடத்துங்க ராஜா. அந்த மகளுடைய கண்ணீரை மாற்றுங்க. ஒரு அபிஷேகம் மகள் மேல ஊற்றட்டும், மனித மேல ஊற்றட்டும். அந்த மகளுடைய கரம் கர்த்தர் மகிமை இறங்கும்படியாக, சாலார் சகோதரி ஊற்றட்டும். கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க. ஏனா சிறுவனை ஊற்றட்டும். அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா, ஆகார் மேல ஊற்றுங்க ராஜா, மகளுடைய கண்ணீர் மாறணும். அல்லேலூயா. அச்சர் மேல ஊற்றுங்க ராஜா, ஊற்றுங்க. கனிமல மேல ஊற்றுங்க. அக்ஷர் மேல ஊற்றுங்க ராஜா, ஊற்றுங்க. வித்யா மேல ஊற்றுங்க ராஜா, இம்பல் மேல ஊற்றுங்க. மரியம் மேல ஊற்றுங்க ராஜா, எஸ்ரா மேல ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். எஸ்ரா மேல ஊற்றுங்க ராஜா, எலிசபெத் மேல ஊற்றுங்க ராஜா, அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா. அல்லேலூயா. செல்ல மேல ஊற்றுங்க ராஜா, செல்ல மேல அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஜீவசத்து மேல ஊற்றுங்க ராஜா. அல்லேலூயா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே கஞ்சனை சகோதரியே அப்பா அக்கா மேல ஊற்றுங்க ராஜா. அபிஷேகம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். வந்திருக்க எல்லா ஒவ்வொரு சகோதரிகளும் கர்த்தர் வல்லம் இறங்கட்டும் கர்த்தாவே. அபிஷேகத்தினால அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க கர்த்தா வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க ராஜா. அம்மா மேல அபிஷேகம் இறங்கட்டும். அல்லேலூயா. நீ புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பழைய அபிஷேகம் கிடையாது, இது புதிய அபிஷேகம். இந்த புதிய வழிநடத்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறவர். அபிஷேகம் இல்லாத ஏண்டா ராஜா, அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம். அபிஷேகம் இருக்குமானால் அந்த ஆராதனை அது ஆசீர்வாதமா இருக்கும். அபிஷேகம் இருக்குமானால் அவங்க பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களை தொடும். அபிஷேகம் இல்லாத நிரப்புமையா. சுட்டெரிக்கும் ஆவியை
ஊற்றுமையா, என் சுயங்கள் மறிக்க வேண்டுமையா. சுத்த ஆவியா என்னை நிரப்புமையா. யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட ஆண்டவரே உடைய சுத்தாவினால என்னை நிரப்ப சொல்லிட்டு கண்களை மூடி கேட்டுப்ப. கத்த உன் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறவன். கண்களை மூடி கத்தரை நோக்கி பார். ஆண்டவரே அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா. என் ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, அபிஷேகத்தை நீ ஊற்றுங்க ராஜா. எனக்குள்ள இருக்கிற சுயங்கள் சாகணும், எனக்குள்ள இருக்கிற சுயங்கள் சாகணும், எனக்குள்ள இருக்கிற மேட்டிமே மாறணும், எனக்குள்ள மேட்டிமே சாகணும். எனக்குள்ள பெருமை இருக்கு ராஜா, எல்லா பெருமை நாவி சாகணும். அந்த பெருமையை நீ சுட்டறிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள கத்தாவே உங்க அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை கூட ஆராதிக்கணும் கத்தாவே. அந்த அபிஷேகத்தை ஆராதி சொல்ல பார்க்கலாம். சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மறிக்க வேண்டுமையா. சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டுமையா. கைகள் உயர்த்தி சுத்த ஆவியா என்னை நிரப்பும். வாயிலத்தை படம் பார்க்கலாம். சுத்த சத்தத்தை உயர்த்தி நிரப்புமையா, சுகமாய் நானும் வாழணும் ஐயா. நீ சுகமா வாழணுமாடா, அந்த அபிஷேகம் தேவை. நானும் வாழணும் ஐயா. கைகள் உயர்த்தி அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா. உந்தன் அபிஷேகத்தா என்னை நிரப்பும் ஐயா. சொல்லுங்க அபிஷேகம் ஐயா. உந்தன் நிரப்பும் ஐயா. ஆனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா. நாங்கள் ஆனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா. உம்மை ஆனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆர்ப்பரித்து உம்மை நான் ஆராதிக்க, ஆர்ப்பரித்து உம்மை நான் ஆராதிக்க ஆனந்த தைலத்தை ஊற்று. சொல்லுங்க ஊற்றுமையா. அபிஷேகம் வெள்ளாத ஆராதனை வேண்டாமையா. உந்தன் அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. அபிஷேக வாழ்க்கையா மாறிடவே என் அபிஷேகநாதரே. அபிஷேகம் வாரும் யா. உன்னதத்தினாவி ஊற்றுமையா. உன்னதத்தினாவியை ஊற்றுமையா. உமக்காய் நானும் வாழணுமையா. உமக்காய் நானும் வாழணுமையா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உமக்காக வாழணும், இயேசுக்காக வாழும் மகளே, இயேசுக்காக வாழப்படும்படியாக அந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை பிறக்க வைத்திருக்கிறார். நீ உலகத்துக்காக வாழாத, உன் குடும்பத்துக்காக வாழாத, உன் பிள்ளைக்காக வாழாத, உன் மனைவிக்காக வாழாத, உன் கணவனுக்காக வாழாத, உன் தாய் தகப்பனுக்காக வாழாத, உன்னுடைய சொத்துக்காக வாழாத, உன் படிப்புக்காக வாழாத, நீ வாங்கி வச்சிருக்கிற எல்லா ஆஸ்திக்காக வாழாத. விடேறு பெற்ற அபிஷேகம் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் இல்லாம
உன்னால ஒண்ணுமே செய்யவே முடியாது. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அபிஷேகம் தான் இந்த நாள் வரைக்கும் உன்னை பாதுகாத்து இருக்குது. அந்த அபிஷேகம் தான் தாவீதை பாதுகாத்துச்சு மகளே. சவுல் எத்தனை முறை கொலை செய்யும்படியாக தாவீதை துரத்தின பொழுதும், சவுல் எத்தனை முறை ஆட்கள் அனுப்பின பொழுதும், ஆனால் தாவீது சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், என் ஆண்டவனோட கூட இருக்கிறார், என் ஆண்டவனோட கூட இருக்கிறார். அந்த அபிஷேகம் உன்னை பாதுகாக்குது. இன்னைக்கு உன்னை பாதுகாத்து இருக்குதுன்னா அந்த அபிஷேகம் தான். இன்னைக்கு நீ படிச்சு நல்ல பெரிய ஆளா இருக்க அதுக்கு காரணம் ஒரே ஒரு அபிஷேகம் தான். உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தது காரணம் ஒரு அபிஷேகம் தான். உனக்கு பிள்ளை பெரும் வாழ்க்கை கொடுத்தது ஒரு அபிஷேகம் தான். இனி ஊழியத்தை நடத்தி கொண்டிருப்பது அபிஷேகம் தான். இனி ஊழியத்தை செய்யப்படும்படி கர்த்தர் உன்னை நிக்க வச்சிருக்கிறாரு, அது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தயவு செய்து சொல்லுங்க, நீ கொச்சப்படுத்தாதீங்க. அந்த அபிஷேகத்தை நீ விட்டு விடாத மகளே. அந்த அபிஷேகம் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அந்த அபிஷேகம் உன்னோட கூட இருக்குது மகளே. எந்த சூழ்நிலைகளும் எந்த சூழ்நிலைகளும் அந்த அபிஷேகம் உன்னை கைவிடாது, உன்னை கைவிடாது, உன் ஒருபது கைவிடாது. நீ கவலைப்படாத. இந்த உபவாச ஜபத்துல, இந்த ஆசீர்வாத உபவாச ஜபத்துல வந்திருக்க அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவச்சனமே, இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சொல்லுகிற ஒரு காரியம், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் மகளே, உன்னை கைவிட மாட்டார்.